ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து நல்ல நல்ல ஒரு மாங்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் வந்து அந்தளவுக்கு அந்த மாங்காய் வாசனையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டை 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 15 பல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் கூட போதும். இப்போ அது வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கி விட்டு எடுத்துடலாம். ஏன்னா இது கூட காய்கறியும் சேர்த்து நம்ம வதக்க தான் போகிறோம். அதனால் தக்காளி நல்லா முழுமையாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதில் எல்லாத்துலேயும் ஒன்று சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம காய்கறிகள் வந்து வதக்கும் போது அதுலேயே காய்கறிகள் வந்து ஒரு நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்துடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் சாம்பார் நல்லா வதக்கும் போது தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகள் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதுலேருந்து ஒரு காய்கறி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். காய்கறிகள் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சுட்டு அதோட தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஏன்னா புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா காய்கறிகள் வந்து வேகாது. எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அதே பக்குவத்தில் தான் இருக்கும். காய்கறிகள் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துட்டு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நான் பருப்பில் வந்து ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். அது பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பும், துவரம்பருப்பு ஒரு அரை கப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ஒரே துவரம்பருப்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அது கூட தண்ணியும் சேர்த்துட்டு
இப்போ நான் வந்து வேக வச்ச பருப்பு வந்து சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பருப்பு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் பாசி பருப்பு கூட முழுமையாக எடுத்துக்கலாம், அல்லது துவரம் பருப்பையும் முழுமையாக எது வேணால் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ நான் வந்து ரெண்டுலேயும் நம்ம கலந்து செய்யும்போது சாம்பார் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் துவரம் பருப்பு பாதியும் பாசிப்பருப்பு பாதியும் எடுத்து வேக வச்சு இதை கூட இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு மாங்காயை தேவையான சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழவை வந்து தூவி விட்டுடலாம். உங்களுக்கு சாம்பார் வந்து இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 அந்த நல்லா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாம்பார் பருப்பு தண்ணியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது தேவைக்கு தகுந்த மாதிரி திக்காவோ அல்லது தண்ணியாவோ வேணுங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாம்பார் வந்து தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.